5 மினிட்ஸில் ஈஸியான சட்னி ரெசிபி பார்க்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் நான் காட்டியிருந்தேன். என்னென்ன அன்றைக்கி செஞ்சுருக்கோம் அண்ட் வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ் ரொட்டீன் செஞ்சுருந்தேன் அப்படின்னு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி அண்ட் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். அண்ட் அதே வந்து மதியானத்துக்கும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து மதியானத்துக்கு வந்து ஒரு கீரை பொரியலும் அன்றைக்கி செஞ்சுருக்கேன். அண்ட் தயிர் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் 4 மணி போல் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் இருந்தது. ஸோ வந்து பன்னீர் டிக்கா அந்த மாதிரி தான் பண்ணலான்ட்டு 5 இன்க்ரீடியண்ட்டில் வந்துட்டு இந்த டிஷ் நான் பண்ணியிருந்தேன். சில்லி பவுடர், பெப்பர், கார்ன்ஃப்ளவர், சால்ட் அண்ட் கொஞ்சம் ஃபுட் கலர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பன்னீரை வந்து நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் தான் பண்ண போடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. அண்ட் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து வெயிட் லாஸ் இருக்கும்போது ஃபுட் கலர் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதை வந்து சூடான தோசைக்கல்லில் வந்து இதை போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 4 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பெஸ்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நைட்டுக்கு வந்துட்டு நான் ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் வந்து தக்காளி சட்னி மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் ஒரு 2 பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருந்தேன். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணி போடலாம். ஏன்னா நான் வந்து இதை கிரைண்ட் தான் பண்ண போகிறேன். அண்ட் இதோடு நம்ம வந்து கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி தானே ஆட் பண்ணுறோம், ஏன் புளி ஆட் பண்ணணும்னு நினச்சா அது ஒரு ஃப்ளேவருக்காகவும் அண்ட் இன்னும் சீக்கிரமாக கெட்டு போகாது. நான் வந்து ராக் சால்ட்டு தான் வந்து இடையில ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் வந்து குக் பண்ண வேணாம், ஓரளவுக்கு மீடியம் கோல்டன் ப்ரௌன். அண்ட் இதோட ஒரு 4 தக்காளி வந்து பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வந்து டேஸ்ட் வைஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும். எல்லாருமே வந்து சட்னிக்கு வந்து வரமிளகா தான் போடுவாங்க. அண்ட் நான் வந்துட்டு சில்லி பவுடர் தான் போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அதோட ஃப்ளேவரோட எனக்கு சில்லி பவுடர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பலாம் எதுவுமே குக் பண்ண தேவையில்லை. அண்ட் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டாலே போதும். இது ஃபுல்லாகவே குக் பண்ணி, அதாவது நம்ம நல்லா வந்து ஒரு செமி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சட்னி வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டில் அதை அரைச்சிட்டு தாளித்து மட்டும் விட்டால் போதும். ஃபுல்லாலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக தண்ணியும் வற்றிடும். அண்ட் வந்துட்டு ஒரு செமி குக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து தண்ணி மட்டும் வற்றிருக்கு, ஆனால் ஃபுல்லாக குக் ஆகலை. இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நைட் வந்து நான் தோசை வர வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம நிறைய விளாக்ஸ் பார்க்க என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நைட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ். பாய்.